1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகர் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்கசாஸ்திரி எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த இடத்துல 21வது வசனம் சொல்லுது பாருங்க. தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். உலகம் எதனால தேவனை அறியாமல் இருக்குதான்? சுய ஞானத்தினால. சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். இன்றைக்கு அநேக வாலிபர்கள், அநேக குடும்பத்தில் கணவன்மார், அநேக மனைவி, அநேக பிள்ளைகள், வாலிபர்கள், அநேக பெரியவர்கள் கூட ஏன் அறியாமல் இருக்கிறாங்க? கடவுளை ஏன் அறியாமல் இருக்கிறாங்கன்னா சுய ஞானத்தினால, உலகத்தின் ஞானத்தினால. ஒவ்வொருத்தருக்கும் தங்கள் ஞானம் பெருசாக இருக்குது. கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய காரியம் பெரிதாக தெரியலை. கடவுள் காண்பிக்கிற அந்த ஞானம் பெருசாக தெரியலை. தங்கள் ஞானம், சுய ஞானம். அப்போ இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஞானம் இருக்குது, சுய ஞானம் இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுண்டா, நாங்கள் கடவுளை பற்றி அறிந்து கொள்ளணும். கடவுளை பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும். பைபிள் சொல்லுது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவரை தேடுகிறவனுக்கு அறிவும் புத்தியும் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். கர்த்தரிடத்துல மெய் ஞானம் இருக்குது. இன்றைக்கு உலகம் சொல்லும் இதான் ஞானம், அதுதான் ஞானம் என்று. ஆனால் கர்த்தரிடத்துல மெய் ஞானம் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு சபையிலையும் கூடி இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, விடுவிக்கப்படாமல் இருக்கிறாங்க, ரட்சிப்பில் களி கூறாமல் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கினவனுங்களும் இருக்கிறாங்க, பின்வாங்கி போய் இருக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. ஏனென்றா ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களும் இன்னும் சுயஞானத்தோடு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க என்ன செய்யலை? கடவுளை பற்றி அறிந்து கொள்ள தங்களுடைய செவிகள் ஒப்பு கொடுக்கலை. வேதத்தில் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களா? அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்படுது, அநேகர் ஆலயத்துக்கு வந்தாங்களாம். அநேகர் ஆலயத்துக்குள்ளே என்ன செய்தாங்க? எதனால் அவங்க வளர்ந்தாங்கண்டா, கடவுளுக்குள்ள நிலைத்திருந்தாங்க, அசையாமல் உறுதியாக பிடித்து கொண்டாங்கண்டா, அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைகளுக்குள்ளே வந்தவங்க அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? இந்த உலகம் பைத்தியம் என்கிற சொல்லுகிற இந்த பிரசங்கத்தை கேட்க ஆரம்பித்தாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யும் பாருங்க. பேதுருவினுடைய ஒரு பிரசங்கம் அங்கே 120 பேர் மூலமாக 120 பேர் மூலமாக 3000 பேர், 5000 பேர், 10,000 பேர் என்று இந்த கொரிந்து சபையில் பவுல் பிரசங்கிக்கும் போது வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட அந்த சபையில் 25,000 பேர் இருந்தாங்களாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்டா, ஓரின சேர்க்கை, வேசித்தனம், விபச்சாரம், களவு, எல்லா பாவங்களும் நிறைந்த ஒரு பட்டணம். இன்றைக்கு நம்முடைய உலகத்தில், நம்முடைய தேசங்கள் என்னென்ன பாவம் இருக்குதோ அன்றைக்கு அந்த தேசத்தில் எல்லா பாவமும் இருந்தது, எல்லா அக்கிரமமும் இருந்தது. ஆனால் எல்லா பாவமும் அக்கிரமமும் இருந்த அதே தேசத்தில் கர்த்தரை தேடுகிற ஒரு ஜனக்கூட்டம் இருந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? 25,000 பேர் நிறைந்த ஒரு சபை இருந்தது. அந்த சபையில் தான் பவுல் என்ன செய்கிறாரு? கொரிந்து அந்த சபைக்கு தான் பவுல் எழுதுகிறார். அங்கே நான் இன்றைக்கு ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு வந்து அந்த சபையில், அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, இந்த சபையில் கிட்டத்தட்ட 25,000 பேர் இருந்தாங்களாம். அந்த 25,000 பேருக்கு பவுல் இவ்வளோ வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறார். அந்த 25,000 பேருக்கு முன்னுக்கு சொல்கிறாரு, நீங்கள் பைத்தியமாக நினைக்கிற இந்த பிரசங்கம் தான் உங்களை விடுதலை ஆக்கி இருக்குது, ரட்சித்து இருக்குது. இதில் சொல்லுது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. எல்லாம் சொல்லுங்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை, யார? விசுவாசிகளை, கொரிந்து சபை விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அன்றைக்கும் அதுக்குள்ள விபச்சாரக்காரங்க இருந்தாங்க. அதனால தான் பைபிளில் சொல்லுது, அந்த கொரிந்து சபையில் விபச்சாரக்காரங்க இருந்தாங்க. அதனால தான் நீங்கள் கொரிந்து புத்தகத்தை வாசித்து பாருங்க. அதில் சொல்லப்படுது, ஒரு இடத்துல சொல்லப்படுது, என்ன செய்யணும்? அந்த விபச்சாரிகளுக்கு தான் சொல்லப்படுது, நீங்கள் முக்காடு போட்டு கொண்டு வரணும். சபைக்குள்ள வர வேணான்னு சொல்லலை, வரணும். ஆனால் என்ன செஞ்சுட்டு வரணும்?
முக்காடு போட்டுக்கொண்டு வரணும். நீங்கள் முழுமையாக கொரிந்து புத்தகத்தை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். ஏனென்றால் அந்த கொரிந்து சபைக்குள்ள நிறைய பாவிகள், பாவம் செய்கிறவங்க, களவெடுக்கிறவங்க, அக்கிரமக்காரங்க அவங்களும் வந்தாங்க. ஆண்டவர் பாவிகளை திரட்டி விட சொல்லலை, பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார், அவங்கள மன்னிக்கிறார், அவங்கள கழுவுறார், சுத்திகரிக்கிறார். அப்போ அந்த வசனம் என்ன செய்யுது, நாளுக்கு நாள் வசனத்தை கேட்க கேட்க அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இந்த இடத்துல அழகா சொல்லப்படுது பாருங்க, என்ன சொல்லப்படுது பாருங்க, பைத்தியமாய் தோன்றுகிற 21வது வசனத்தை பாருங்க. பைத்தியம் என்ன சொல்லுங்க, பைத்தியமாய் தோன்றுகிற, என்ன சத்தமா சொல்லுங்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க. இப்ப நம்ம நினைக்கிறோம், நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறேன், நான் விசுவாசி தானே, நான் ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறேன் அப்படி நினைஞ்சு சொல்லுது. விசுவாசிகளை ரட்சிக்கன்னு சொல்லுது. ஏற்கனவே சபைக்குள்ள இருக்கிறவங்க யாரு, ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க தான் சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா இங்க சொல்லுது விசுவாசிகளை ரட்சிக்க. அப்ப இங்க எந்த ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுது? இங்க சொல்லப்படுகிற ரட்சிப்பு என்னது? விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தாலும், ஆவியில மறுபுறப்படைந்தாலும், இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் ஆவியில மறுபுறப்படைந்தவங்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மறுபுறப்படைந்தவங்களா இருக்கிறோம். born again. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. நாங்க மறுபடி பிறந்திருக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா மறுபடி பிறந்திருக்கிறோம், ஆவியில மறுபுறப்படைந்திருக்கிறோம், ஆவியில பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். ஆனா அன்றைக்கு சிந்தனையிலே, ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் இன்னும் நாங்க பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கலாம், ஏன்னா இந்த இடத்துல நானாவும் இருக்கலாம், நீங்களாவும் இருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரம் மாற்றம் நடந்திருக்குது. ஆனா அந்த ஆவியில இருக்கிற காரியம் இன்னும் மனதுக்கு வரல, மனதில் இருக்கிற காரியம் இன்னும் எங்க வரல, சரீரத்துக்கு வரல. ஏன்னா இப்ப ஆவியில இருக்குது, ஆனா என்ன செய்யணும், ஆவியில இருக்கிறது நம்முடைய மனதுக்கு வரணும், மனம் மறுரூபமாகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, என்ன போர் செய்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக. அப்ப நம்முடைய மாம்சம் ஒன்று சொல்லுது, ஆவி ஒன்று சொல்லுது. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆவியில நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம், ஆனா மனதில் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரீரத்தில் நமக்கு ரட்சிப்பு எப்போ வரும்னா, இயேசு வரும்போது தான் வரும். சரீர மீட்பு அருமையானதா இருக்குன்னு வேதம் சொல்லுது, ஆத்ம மீட்பு அருமையானது என்று வேதம் சொல்லுது. ரைட், இதை பத்தி நம்ம புறவை பார்ப்போம். ஆனால் இங்க நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னண்டா, இங்க சொல்லுது பாருங்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இன்றைக்கு நானும் நீங்களும் ஒவ்வொரு முறையும் இந்த பிரசங்கத்தை கேட்க கேட்க என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது தெரியுமா? நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஆத்மா மறுரூபம் அடைந்து கொண்டிருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய ஆத்மா அவரை போல மாறிக்கொண்டிருக்குது. ஏன்னா இந்த உலகத்தை போல, உலகத்தில் இருக்கிற இந்த பாவிகள், அக்கிரமக்காரரை போல இருக்கிற நாங்க அவருடைய வசனத்தை கேட்க கேட்க அவருடைய வசனம் நம்மளை சுத்திகரிக்குது. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, என்ன வசனம் நம்மளை என்ன செய்தான், சுத்திகரிக்குதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வசனத்தை கேட்கும்போது என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்கான காரியங்கள் எல்லாம் எப்படி சரி செய்யறதுன்னு ஆண்டவர் போதிக்கிறார். எப்படி நாங்கள் நடக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி நம்ம இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும், எப்படி நாங்கள் அறிக்கை செய்யணும், பேசணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால பாருங்க, இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க. அப்ப நாங்க என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம், நம்முடைய மனதில் இந்த வார்த்தையை கேட்க கேட்க ரட்சிப்பு உண்டாகி கொண்டிருக்குது. கேட்கறது மட்டும் இல்லை, பைபிள் சொல்லுது என்ன, நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாக நாவினால் அறிக்கை செய்யணும். அப்ப கேட்கிற சத்தியத்தை அறிக்கை செய்யும் போது, தொடர்ந்து அறிக்கை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதில் நம்ம பார்த்தோம் பாருங்க, இன்னைக்கு ஏன் உலகம், இன்னைக்கு அநேகர் சபையில் இருக்கிற அநேக விசுவாசிகள் ஏன் இன்னுமே கடவுளை அறியாமல் இருக்கிறான் என்றா, சுய ஞானத்தினாலே. சுய ஞானத்தினாலே அங்க சொல்லுது பாருங்க, சுய ஞானத்தினாலே. எப்படி எனில், எல்லாம் சொல்லுங்க, எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். இன்றைக்கு ஏன் தேவனை நிறைய பேர் அறிஞ்சு கொள்ளல? சுய ஞானத்தினால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி வார்த்தையை கேட்கறதே இல்லை. நாங்க கேட்காத பிரசங்கமா? என்ன வார்த்தையை, பிரசங்கத்தை கேட்கறதே இல்லை. என்ன நேரத்தை கொடுக்கறது இல்லை. வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நேரத்தை கொடுக்கறது இல்லை. இந்த மார்த்தால போற நேரத்தை போக்கடிச்சு கொண்டிருக்கிறது.
ஏன்னா மரியாள் என்ன செய்தால் அமர்ந்திருந்து வார்த்தையை கேட்டார். ஆண்டவர் அதைத்தான் வலியுறுத்துறார். ஏனென்ற வசனத்தை கேட்க கேட்க தான் நாங்கள் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். வசனத்தை கேட்காதவன் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ ஞானம் இல்லாட்டி வலது கையில் தீர்க்காயுசு என்ன செல்வம் கனம் ஒன்றுமே வராது. நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுது? என்ன தேவனுடைய ஞானமுடைய மனுஷனுடைய கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் செல்வங்களும் நித்திய ஜீவனும் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கனமும் இருக்கும், புகழ்ச்சி இருக்கும், வளர்ச்சி இருக்கும். ஆனால் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளாதவனுக்கு ஒன்றுமே இருக்காது. பைபிள் சொல்லுது, நீதிமொழி 1 நீங்க வாசிச்சு பாருங்க, பேதைகள் கூடி, முட்டாள் கூடி, மதியீனன் கூடி கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் போது அறிவை, புத்தியை, விவேகத்தை கண்டடைவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு நம்முடைய சமுதாயம், சபையில் இருக்கிற மக்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்? வேதத்தை கேட்கறதே இல்லை. பைபிள் சொல்லுது, ஏன்னா வேதத்தை கேளாதபடிக்கு என்ன ஒருத்தன் வேதத்தை கேட்காம மறுத்துட்டு அவன் எவ்வளவு ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணினாலும், ஆண்டவரே எனக்கு கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனைன்னு ஜெபம் பண்ணினாலும் அவனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படாது. ஆனால் யார் வசனத்தை கேட்டு அதன்படி ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரை இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே, என்ன எழுதப்பட்டிருக்கிறதே, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, ஆண்டவர் இதை நீர் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறீர், இதை எனக்கு நிச்சயம் செய்வீர்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், அதற்கு பதிலளிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்ன ஜெபம் பண்றது இல்லை. நிறைய பேர் வசனத்தை சொல்லி ஜெபம் பண்றது இல்லை, தங்களுடைய சூழ்நிலையை சொல்லி ஜெபம் பண்றாங்க. ஏனென்றால் வசனம் தெரியல, ஏன்னா தேவ ஞானம் தெரியல, உலக ஞானத்தை வச்சுக்கொண்டு ஜெபம் பண்றாங்க. ஏன்னா ஆண்டவரே அவனுக்கு இப்படி இருக்குது, எனக்கு இப்படித்தாங்கன்னு தரமாட்டார். வேதம் சொல்லுகிற வசனத்தின்படி எடுத்து ஜெபம் பண்ணும்போது நிச்சயம் அவர் பதில் கொடுக்காம போவதே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப எதனால இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், நீங்க நிறைய தடவை சுவிசேஷம் சொல்லியிருப்பீங்க, நிறைய பேரை கடவுளுக்குள்ள வா, சேர்ச்சுக்கு வா, இப்படியெல்லாம் சொல்லியிருப்பீங்க. எதனால அவங்க இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்கண்டா அவங்க சுய ஞானத்துல இயங்கி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு சபையில வந்த விசுவாசிகளும் இன்றைக்கு இருக்கிறவங்களும் அநேகர் பார்த்தீங்கன்னா ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது என்ன செய்யறாங்க? எழும்பிட்டு போகிறோம். எனக்கெல்லாம் அந்த இடத்துல இருந்து அதை பார்க்க உண்மையாகவே கோபம் வரும். என் எதிர்காலத்தில் அப்படி வாரதானத்தை நீங்கள் வேறு சர்ச்சுக்கு போங்க, இங்கே வரவே தேவையில்லைண்டு 10 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி தான் சொல்கிறதுக்கு எனக்கு உள்ள தோணும். எதிர்காலத்தில் சொல்லுவேன், நீங்கள் வரலாட்டி என்னையை கோவிச்சு கொண்டாலும் நீங்கள் பரவாயில்ல, என்னையை கோவிச்சு கொண்டாலும் நீங்கள் பரவாயில்ல, என்னையை பற்றி என்ன பேசினாலும் பரவாயில்ல, கடவுளை தேடுறண்டா முழுமையாக தேடுங்க, அப்போ தான் உங்களுக்கு எந்த விதத்துலையும் ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா இப்படி நீங்கள் தேடி கடவுளை ஏமாற்றி, ஊழியத்தை ஏமாற்றி, மற்ற இங்கே இருக்கிற மற்ற கடவுளை வார்த்தையை கேட்பாங்க. இப்போ அவங்க எழுப்பி போகிறதால நிறைய பேருக்கு இங்கே இருந்து பார்க்குற எங்களுக்கும் டிஸ்டர்பாக இருக்கும், அங்கே இருக்கிற ஆக்களுக்கும் அது டிஸ்டர்பாக இருக்கும். கடவுளை மற்றவன் ஒழுங்காக தேடுறான், அதுக்கும் இவங்க தடையாக இருக்கிறாங்க. அப்போ எனக்கு அநேக நேரத்தில் யோசனை வரும், தயவு செய்து அப்படி நீங்கள் எங்கேயாச்சும் அவசரமாக போகணும்னா காலம்பரை வராமலே நேரம் அங்கே என்ன செஞ்சுருங்க, போயிருங்க. ஏன்? சுய ஞானத்தில் இயங்கி கொண்டிருக்கிறாங்க, தேவ ஞானத்தின்படி இயங்காமல் சுய ஞானத்தில் போய் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் அதை எப்படி எண்ணணும், கடவுளுடைய காரியங்கள் எப்படி எண்ணணும், அதுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் இங்கேருந்து இந்தியாவுக்கு அவசரமாக போகிறீங்க, நீங்கள் ஃப்ளைன் டிக்கெட் எல்லாம் எடுத்து புக் பண்ணிட்டீங்களா இருந்தால் நீங்கள் சரி என்ன உங்களுக்கு இடையில் என்ன ஆபத்து வந்தாலும், என்ன சாக்கு போக்குகள் வந்தாலும், நீங்கள் நாளைக்கு இந்தியாவில் இருக்கணுமா இருந்தால் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய்த்தான் ஆகணும். அந்த டைமுக்கு ஏர்போர்ட்டுக்கு போய்த்தான் ஆகணும். அந்த 3 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு போய்த்தான் ஆகணும். ஏன்னா அப்போ 3 மணித்தியாலம் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்து தான் ஆகணும். அதே போல தான் பரலோகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு ஓய்வு நாள பரிசுத்தமை ஆசரிக்க நினைப்பாயான்னு கட்டளை கொடுத்துருக்கிறார். அப்போ நம்முடைய ஆலயத்தை கண்டு இவ்வளவு மணித்தியானம் ஆராதனை இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? ஏர்போர்ட்டுக்கு எப்படி போய் காத்திருந்து, ஏர்போர்ட்டுக்கு அதுக்கு 3 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கே போய் 3 மணித்தியாலம் அதுக்குள்ளே இருந்து டிக்கெட்டை வாங்கி என்ன உள்ளே போய் இருக்கிறோமோ, ஃப்ளைன் வெளிக்கிறதுக்கு அரை மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு போய் உள்ளே இருக்கிறோமோ, அதே போல தான் என்ன நாங்கள் சும்மா இல்லை, ஒரு நோக்கத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நமக்கு ஒரு இலக்கு இருக்குது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடுறோம், லக்க நோக்கி ஓடுறோம். லக்கு இல்லாமல் ஓடுறவன் தான் என்ன எப்பயும் என்னவும் செய்யலான்னு பார்க்கணும். நமக்கு லக்க நோக்கி ஓடுறோம், நமக்கு ஒரு பிளான் இருக்குது, ஆண்டவர் நமக்கு ஒரு பிளானை தந்திருக்கிறார். அப்போ லக்க நோக்கி ஓடும்போது நம்ம அவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாட்டி, நம்மளை படைத்தவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாட்டி, நமக்கு வாக்கு பண்ணினவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாட்டி வாழ்கிற வாழ்க்கையும் வீண். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால நம்ம இது அசட்டையாக எண்ணக்கூடாது, நம்ம அவருக்காகத்தானே வாழ்கிறோம். ஆண்டவர் தந்த ஜீவன் இது, ஆண்டவர் தந்த பிள்ளைகள், நமக்கு இருக்கிற சொத்து வசதி எல்லாமே ஆண்டவர் தந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அவருக்காக வாழ்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் தந்தும் பாருங்கள், அவரை தூக்கி அங்கால வச்சுட்டு எனக்கு இன்னும் வேணும், இன்னும் பணம் வேணும், பொருள் வேணும், அது வேணும், இது வேணும்னு அதுக்கு பின்னால் போயிடுறாங்க. அதனால தான் இதான் சுயஞானத்துக்கு பின்னுக்கு போயிடுறாங்க. அப்போ என்ன செய்யணும்? கடவுளை தேட வேண்டிய முறையில் கடவுளை தேடணும். இப்போ இந்தியாவுக்கு போகணுமா இருந்தால் அந்த ஃப்ளைட் போய் ஏறணுமா இருந்தால் என்ன செய்யணும்? 3 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு போகணும். அந்த 3 மணித்தியாலம் அதுக்குள்ளே இருக்கணும். அதே போல தான் ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல வந்து இருக்கும்போதும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும், நீங்கள் அங்கே போகணுமா இருந்தால், நீங்கள் இந்தியாவுக்கு போகணுமா இருந்தால் 3 மணித்தியாலம் அதுக்குள்ளே இருந்தே ஆகணும். இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ காசு கட்டியிருந்தாலும், அது பிஸ்னஸ் கிளாஸாக இருந்தாலும் அவன் உள்ளே ஏறுறதுக்கு அனுமதிக்க மாட்டான். அதே போல தான் அந்த ஆயத்தமாக இருந்த 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்படுது. அதில் என்ன செய்தாங்க? எண்ணெய் முடிஞ்சதுன்னு எடுக்க போனவங்க கைவிடப்பட்டுட்டாங்க. ஆகையினால நாங்கள் மிகுந்த எச்சரிப்புள்ளவங்களாம் நாங்கள் இருக்கணும். நோவாட பேல் அடைக்கப்பட்ட பிறகு நிறைய பேர் கத்துனாங்களாம், பேலையை துறங்க, வெள்ளம் கூடிருச்சு, சாக போகிறோம். அதுக்கு பிறகு காலம் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு கத்தாவை என்றால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். ஆகையினால நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்துருக்கிறார். அதை நாங்கள் உதாசீனம் பண்ணக்கூடாது, போக்கடிக்க கூடாது. ஆகையினால சுய ஞானத்தினால, அப்போ எதனால இன்றைக்கு அநேக சபையில் இருக்கிற விசுவாசிகள், ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் எதனால கடவுளை அறியாமல் இருக்கிறாங்க? எதனாலன்னா சுய ஞானத்தினால. சுய ஞானம் என்ன, அவங்களாகவே ஒரு யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சாக்குப்போக்கு நிறைய வரும். நமக்கு என்ன சுய ஞானத்தின்படி நாங்கள் இயங்கக்கூடாது, கடவுளுடைய வார்த்தையின்படி நாங்கள் இயங்குவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் வாசரிக்க நினைப்பாயாக, இதுதான் கடவுளுடைய ஞானம். அப்போ நமக்கு என்ன வேலை வந்தாலும் ஓய்வு நாளில் நாங்கள் ஆலயத்துக்கு தான் இருக்கோம். ஓய்வு நாளில் உண்ட கால வெளிய கிடங்களுக்கு விலக்குவாயாகன்னு பிரசங்கி 5 சொல்லுது. அதான் தேவ ஞானம். தேவன் ஞானம் உள்ளவர். அவரோட வார்த்தை ஒவ்வொன்றிலையும் தேவனுடைய ஞானம் விளங்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஓய்வு நாளில் நம்மளோட கால் நேரம் எங்கே வரணும்? ஆலயத்துக்கு வரணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன்னா எங்கேயோ நன்மை குறைவுபடுதுன்றா என்ன அர்த்தம்? கடவுள் புலன்ற அர்த்தம் இல்லை, நம்ம எங்கேயோ புல விட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன்னா எனக்கு இந்த கடவுளுக்கு குறை சொன்னால் நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு கோபம் வரும். ஒரு நாள் நானும் சொல்லிக்கொண்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சதுல இருந்து கடவுள் எப்பயுமே நல்லவர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? போன காலம் ஒருத்தர் சொல்கிறாராம், எனக்கு கடவுளை தேடின எனக்கு என்ன கிடைச்சது? எனக்கு அதை கேட்கவே எனக்கு எரிச்சலாக இருந்தது. கடவுளை தேடின என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது? உன்ற ஜீவன், நீ இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது அவனுடைய கிருபையினால். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உயிரோடு நிற்பது நிர்மூலமாக இருக்கிறது ஆண்டுடைய கிருபை. இன்றைக்கு நீ நாளைக்கு எழும்பும்போது மூச்சு நின்றுச்சென்றா அதுக்கு யாரு காரணம்? கடவுளை டாக்டர் அமர்த்தி வைக்க முடியுமா? உயிரை கொடுக்க முடியுமா? 15 வருஷத்தை கூடி கொடுக்க முடியுமா? எந்த மனுஷனாலையும் கூடாது, கர்த்தரால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு பாருங்கள், 2 கை 2 கால் இருக்குது, நம்மளோட சரீர அவயவங்கள் எல்லாம் நல்லா செயல்படுது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஆண்டவருடைய கிருபை. எத்தனை பேர் ஆமேன்னு செய்திருக்கிறோம்? எத்தனை பேர் தொழில் இல்லாமல் இருக்கிறாங்க? ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார், தொழிலை கொடுத்துருக்கிறார். அதான் கர்த்தர் செய்த ஒவ்வொரு நாளும் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது ஜெபம் பண்ணும்போது நல்ல ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? என் ஆத்துமாவே கர்த்தரை துக்கம் கொண்டாடுன்னு சொல்லலை, சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. அதில் சொல்லுது, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். சரி, ஜீவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆகாரம், படிப்பு எல்லாம் அதெல்லாம் விடுங்கண்ணே, நம்மளோட பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது மிகப்பெரிய ஒரு உபகாரம். உங்கள் ஒவ்வொருத்தருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்காக ஆண்டு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அப்போ அதை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது. அப்போ அவர் கேட்குறாரு, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டார்? கடவுளை தேடி என்ன பிரயோசனம்? அப்போ அவர் இந்த இடத்துல வந்து இருந்து ஒரு பிரயோசனமும் இல்லை, ஒரு மண்ணும் உள்ளே போகலை. என்ன செஞ்சு உள்ளே போகணும், இருதயத்துக்கு போகணும், வாயில் வரணும். அது இருதயத்துக்கு போய் வாயில் எப்போ வர்றதை விடுறீங்களோ அப்போ வாய் இப்படித்தான் சொல்லும். விளங்குதா? கர்த்தர் வேதத்தை வாயில் வைக்காம வேற என்னத்தையும் கொண்டு வந்து வாயிலையும் இருதயத்தில் வச்சிங்கன்னா உங்களோட வாயிலையும் இப்படித்தான் வரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னோ, இப்போ மட்டும் இல்லை, இங்கே வரும்போது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் என்ன வேலை செஞ்சாலும் எப்பயுமே ஒவ்வொரு நாளும் என்ன வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும், என்ன அங்கே பெரிய புயல் அடிக்குது, ஏசு படகுல இருக்கிறார், சீஷர்கள் என்ன பேசியிருக்கணும்? ஏசு எங்களோடு கூட இருக்கிறாரு, எந்த புயல் எங்களை அணுகாதுன்னு பேசியிருக்கணும். ஆனால் அவங்களுக்கு விசுவாசமே இல்லை. விசுவாசம் இல்லாத சந்ததியினரே, அற்ப விசுவாசிகளை ஆண்டவர் ஏசுகிறார். ஏன் விசுவாசம் போயிருச்சு? இல்லை, ஆண்டவர் எழும்பி கடலில் இறையாத அமைதலாயிரு என்று சொல்கிறாரு. இவனுக்கு அப்படி சொல்ல வரலை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இயேசுவை போல பேச போகிறீங்களா, இல்லை அந்த சீஷர்களை போல பேச போகிறீங்களா? இன்றைக்கி அநேகர் இப்படி தான் இருக்கிறாங்க. கஷ்டம் துன்பம் வந்தோடனே அது கடவுள் தான் காரணம், ஆண்டவரை தேடி என்ன பிரயோசனம், ஜெபத்துக்கு போய் என்ன பிரயோசனம்? நானும் தான் கடவுளை தேடுறேன்,
கடவுள் குறைவு வரலன்னு சொல்லலை, குறைவுலையும் அவர் உண்மையாக இருக்கிறார், குறைவுலையும் அவர் நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தரை தேடுகிறதுனால ஒரு குறையும் வராதுன்னு வேதம் சொல்லுது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடான்னு சத்தியம் சொல்லுது. சத்தியம் சொல்கிறது சத்தியமா இல்லாட்டி நம்மளோட சுயஞானம் சொல்கிறது சத்தியமா? சத்தியம் சொல்கிறது தான் சத்தியம். வேறு எவனாச்சும் வந்து மாறி சொன்னா இருந்தால் அது பிழை, விளங்குது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ அப்படி யாராச்சும் சொல்லும்போது எரிச்சல் வரணும், கோபம் வரணும். என்ன உங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான், உங்களோட பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ கடவுளை பற்றி குறை சொன்னால் உங்களுக்கு கோபம் வரணும். நீங்கள் உண்மையாக கடவுளை நேசிச்சிங்கண்டா, கடவுளுடைய வார்த்தையை நேசிச்சிங்கண்டா, உங்களுக்குள்ள வார்த்தை இருக்குண்டா, வார்த்தைக்கு மாறாக எவன் பேசினாலும் அதை கண்டிக்கணும். அவங்க என்ன செய்யணும்? கண்டிக்கணும், அதை தடுத்து நிறுத்தணும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இங்கே என்ன சொல்லுது? சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் இன்றைக்கு அநேக கணவன்மார், அநேக மனைவி, அநேக வாலிபர்கள் தங்களுடைய சுய ஞானத்தினால கடவுளை அறியாமல் இருக்கிறாங்க, கடவுளை அறியாது இருக்கிறார்கள். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்றா, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவே தேவன், அவரே இரட்சகர்ன்றதை அறிஞ்சு கொள்ளும் போது தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் அறிகிற அறிவு மிக முக்கியம், கடவுளை அறிகிற அறிவு மிகவும் முக்கியம். பாருங்க, ஏனோக்கு கடவுளை ஒவ்வொரு நாளும் அறிஞ்சு கொண்டே இருந்தான். 300 நாள் சஞ்சரித்தானண்டா, 300 நாளும் கடவுளை அறியறதுக்கு நேரத்தை செலவிட்டான். நம்மளாம் என்னது 2 நாள் அறிஞ்சு கொண்டவனே எனக்கு எல்லாம் தெரிஞ்சும், அப்படி இல்லை. நம்ம எவ்வளவுதான் அவர் அறிஞ்சு கொண்டாலும் அவர் அறிகிற அறிவு அது கடலை தனியாக இருக்குது. நம்ம கையளவு தான் அறிஞ்சிருக்கிறோம், கையளவும் நம்ம அறிஞ்சு கொள்ளலை. நாங்கள் அறிய 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 அது விசாலமாகி கொண்டே போகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எதுக்கு பாருங்கள், இன்றைக்கு உங்களோட வீட்டு இந்த அறையில் நம்ம ஒரு குறிப்பிட்ட பாசலை, என்ன ஒரு 10 கிலோ அடங்கிய ஒரு பாசலை வைக்கிறதுக்கு நம்ம ஒரு அளவுக்கு இது மேலே அது போகாது. என்ன ஒரு 1000 பாசலை வச்சோடனே இது ஃபுல்லாகிடும், விளங்குதா? அதே போல் நீங்கள் உங்களோட வீடோ எதுவாக இருந்தாலும் அதை குறிப்பிட்ட அளவுகளுக்கு எண்ணிக்கைக்கு மேலே பொருட்களை வைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களோட மனதை எப்படி படைத்திருக்கிறாரு பாருங்க. இந்த மனதுக்குள்ளே என்னத்தை போட்டாலும் அது நிரம்பவே நிரம்பாது. அந்த மனதுக்குள்ளே நம்ம உள்ளே போட்டுக்கொண்டே இருக்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடவுள் அவ்வளவு விசாலமான மனதை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பாருங்கள், அவர் அறிய 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 அறிஞ்சு கொண்டே இருக்கலாம். என்னென்னா நமக்கு கொடுக்கப்பட்ட மனம் விசாலமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்பயாச்சும் சொல்கிறீங்க வயிறு நிரம்பிச்சேன்னு சொல்கிறோம், வயிறு நிரம்பிச்சேன்னு சொல்கிறோம், மனசு நிரம்பிச்சு என்ன நான் நிறைய கற்றுக்கொண்டுட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியுமா? நீங்கள் என்னதான் எந்த துறையில் என்னத்தை படித்தாலும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு கொண்டே இருக்கணும். அப்போ சுய ஞானத்தினால ஒரு காரணம், இன்றைக்கு அநேக ஜனங்கள் நம்மளோட சபையிலையும் சரி மற்ற சபையிலையும் சரி இன்றைக்கு எதனால கடவுளை இன்னும் கடவுளுக்குள்ள சரியாக இல்லைண்டா, கடவுளோட உறவில் சரியாக இல்லைண்டா என்ன செய்யலை? சுய ஞானத்தினால கடவுளை அறியாமல் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் சுய ஞானத்தினால கடவுளை அறியாமல் இருக்கக்கூடாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்டு பிரசங்கத்தை கேட்டு அதை நமக்கு பைத்தியக்காரத்தனமாக இருந்தால், என்ன பேருகாசு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் என்ன விசுவாசத்தை பேசின எல்லாம் கிடைச்சிருமாண்டு அது உங்களுக்கு பைத்தியமாக இருந்தாலும் அது வேதம் சொல்லுகிறபடினால நான் ஏற்றுக்கொள்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்ன ஒரு நாள் நான் இந்த சத்தியங்கள் ஆரம்பத்தில் கேட்கும்போது எனக்கும் இது இப்படி இதெல்லாம் சொன்னால் நடந்துருமா, இப்படி பண்ணால் நடந்துருமா, இப்படி ஜெபிச்சா நடந்துருமா, விளங்குது, அப்படியெல்லாம் நான் நினச்சிருக்கிறேன். ஏன்னா ஒரு தீமை நடக்குது, அது தீமை இல்லை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார்னு சொன்னால் நன்மையாக மாறிடுமா? அது சொல்லும்போது எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு உண்மையாக எனக்கும் சந்தேகமாக தான் இருந்தது, எனக்கும் அது என்ன நடக்குமா நடக்காதான்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நான் அதை எடுத்து வேதத்தில் இருக்கான்னு பார்த்தேன், மற்ற அந்த பிரசங்கியார் சொல்கிறத எடுத்து நான் அந்த பைபிளில் இருக்குதா, இவர் சரியாக சொல்கிறாரான்னு வேதத்தை பார்க்கும்போது அவர் உண்மையாகவே சரியாக தான் சொல்கிறார். அப்போ அதை எடுத்து நான் எனக்குள்ளே போட்டு நான் என்னுடைய வாயில் இருதயத்தில் வைக்க வைக்க என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நான் பார்த்தேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த பெருக விதைத்தவன் பெருக அறுப்பான், சிறுக விதைத்தவன் சிறுக அறுப்பான்னு வேதம் சொல்லுது. அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நான் கை கொள்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு வந்தால் தானே நான் கொடுக்கறதுக்கு, எனக்கு வரவே இல்லை, ஒன்றும் வரலை. நான் கொடுக்கணுமன்ற ஆசை இருக்குது, ஆனால் கொடுக்க முடியலை, கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு நாள் ஒரு 20 ரூபா கிடச்சிது. அப்போ நான் அந்த 20 ரூபாய் கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த வசனத்தின்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது கடவுள் இன்றைக்கு பெருக விதைக்கிறவனாக மாற்றிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆரம்பத்தில் கஷ்டம்தான், சுய ஞானம் விடாது, சில காரியங்களை செய்கிறதுக்கு சுய ஞானம் விடாது. ஏன்னா ஆனால் நாங்கள் சுய ஞானத்தை எதிர்த்து தேவன் சொல்லுகிறத செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி இந்த தலைப்பை இப்படியே வச்சுக்கொள்ளலாம். கல்வாரி சிலுவையில்
இயேசு செய்து முடித்ததை விசுவாசிக்கிற நாங்கள் சுயஞானத்துக்கு பின்னுக்கு போக மாட்டோம். நாங்கள் தேவ ஞானத்தை தான் உடையவர்களாக இருப்போம். நீங்களும் நானும் தேவ ஞானம் உடையவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சுயஞானம் ஒன்று சொல்லும், தேவஞானம் ஒன்று சொல்லும். சுயஞானம் ஒரு காரியத்தை சொல்லும், தேவஞானம் ஒன்று சொல்லும். தேவஞானம் தேவனுடைய வசனத்தில் இருக்கிறது தான் சொல்லும். இன்றைக்கி நீங்கள் வசனத்தை கேட்க கேட்க என்னத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? தேவஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் என்னுடைய சுயஞானத்தை பேசலை, நான் எனக்கு என்ன இருக்குன்றதை பேசலை, கடவுள் எதை செய்ய வல்லவராக இருக்கிறான்னு தான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு இது இருக்குது, உங்களுக்கும் இதுதான் இருக்கும்னு பேசலை. நான் எனக்கு இல்லாதவைகளையும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் தர வல்லவராக இருக்கிறான்னு சொல்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவஞானம் இங்கே என்ன சொல்லுதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு சில காரியத்தில் என்னுடைய வாழ்க்கையிலும் இல்லாமல் இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்டா, சுயஞானத்தின்படி அதை நான் அடைய நாடும் போது அடைந்து கொள்ள முடியாது. ஆனால் நான் தேவ ஞானத்தை தேடும்போது அதெல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் சில காரியங்கள் இப்படித்தான் என்ன செய்யலாம், சுய ஞானத்தினால, சுய பலத்தினால, என்ன நான் சம்பாதிச்சிருவேன், நான் அடைஞ்சிருவேன்னு நீங்கள் அடைய முற்படலாம். ஆனால் எப்போ நீங்கள் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்குறீங்களோ, தேவ ஞானத்தை உள்ளே போடுறீங்களோ, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டுன்ற விசுவாசத்தை பேசும்போது, தேவ ஞானத்தை விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்காத ரீதியில் வந்து சேரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ சுயஞானம் உடையவங்களா என்ன செய்யாங்க? சுயஞானம் இருக்கத்தான் வேணும், சுய புத்தி இருக்கத்தான் வேணும். ஆனால் பைபிள் சொல்றது சுய புத்தியை சாராதே, சுய புத்தியின் மேல் சார்ந்து இருக்காத. என்ன, சுய புத்தியில சார்ந்திருந்தா ஏமாற்றப்படுவேன், தோல்வி அடைவேன். தேவனை நாடு, தேவன் சொல்லுகிறத கேளு, என்ன தேவ அறிவுடையவனா இரு, கடவுள் சொன்னதை விசுவாசி, கடவுள் சொன்னதை நம்பு, கடவுள் சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கிறார், சொன்னதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று ஆபிரகாமை போல நம்பு, விசுவாசி என்று ஆண்டவர் சொல்றார். ஆகையினால நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பண்ண வேண்டிய ஜெபத்தில் உண்டு என்னென்றா, நிறைய பார்த்துருக்கோம். ஒன்று பிரகாசமுள்ள மனக்கண்ணை கொடு ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு, என் பிள்ளை ரட்சிக்கப்படுறதுக்கு, என் பிள்ளை கடவுளை தேடுறதுக்கு, என்னுடைய கணவன் கடவுளை தேடுறதுக்கு, என்னுடைய மனைவி கடவுளை தேடுறதுக்கு, இவன் மாறுறதுக்கு அவனுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுமை ஆண்டவரே. ஏன்னா இவங்க பிரகாசமுள்ள மந்தமான செவியை திறங்க ஆண்டவரே. ஏன்னா இருதயத்தை, கடினமான இருதயத்தை, கல்லான இருதயத்தை மாற்றுங்க. இதெல்லாம் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். அதே போல் ஆண்டவரே, இவனுக்கு சுயஞானம் உடையவனாக இருக்காமல் ஆண்டவரே இவனுக்கு தேவ ஞானத்தை கொடுங்க. உண்மை பற்றி அறிகிற அறிவை இந்த பிள்ளை கண்டடையணும், வசனத்தை அமர்ந்து கேட்கணும், வசனத்தை படிக்கணும், இரவும் பகலும் பைபிள் எடுக்கணும். இவன் ஏன்னா உங்களோட வீட்டில் நீங்கள் பிள்ளைகளை சில காரியத்தில் நீங்கள் சிற்றை செய்யணும்னு வேதம் சொல்லுது. அதில் முக்கியமானது அவன் பைபிள் எடுத்து படிக்கிறது. எப்படி? அது உங்களோட கடமை. ஏன்னா பைபிள் பெற்றோர்களுக்கு சொல்லுது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் காலம்பரை எழும்புனோடனே பைபிள் எடுத்துட்டு நான் காலம்பரை என்ன செய்வானேண்டா, 4 மணிக்கு எழும்புவேன், எழும்பிட்டு பைபிள்லாம் படிச்சுட்டு 5:30 6 மணிக்கு தூங்கிடுவேன். தூங்கினோடனே எஸ்தர் வந்து 6:30க்கோ 7 மணிக்கோ எழுப்பும். என்ன அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அது பழகிருச்சு. எப்படி பழகிருச்சு? காலம்பரை எழும்புனோடனே பைபிள் எடுத்து நீதிமொழி படிக்கிறது. இந்த 5-6 வருஷமாக 2020 நீதிமொழி படிச்சுட்டு இருக்கிறேன். நான் வந்தோடனே எல்லாருக்கும் படிக்க சொன்னேன். எத்தனை பேர் படிக்கிறீங்களோ தெரியாது. இப்போயும் நான் நீதிமொழி படித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் இப்போயும் நான் சொல்கிறேன், நீதிமொழியிலே நான் அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் தான் 2 மாதம் படித்தேன் பினகாஸ், இன்னும் படிக்கத்தான், ஒவ்வொரு நாளும் படிக்கத்தான் வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீதிமொழியை படிங்க, ஒவ்வொரு நாளும் மற்ற புத்தகங்களையும் படிங்க. ஏன்னா அப்போ தேவ ஞானம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ண வேண்டிய ஜெபம், நானும் பண்ணுறது, ஆண்டவரே இந்த ஜனங்கள், என் சபை ஜனங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு தேவ ஞானம் உடையவங்களாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எல்லாம் தேவ ஞானம் உடையவங்களாக இருக்கும். சுயஞானமும் இருக்கணும், ஆனால் அதை விட நீங்கள் தேவ ஞானத்தின்படி இயங்குகிற பிள்ளைகளாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால் இங்கே அழகாக சொல்லப்படுது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம், பினகாஸ் நானே மாற வேண்டிய பகுதி நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நானும் நிறைய பகுதியில் மாறணும். எப்படி மாற முடியும்? ஆண்டுடைய வசனத்தை கேட்க கேட்க அந்த வசனம் என்னையை மாற்றி கொண்டே இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்களும் நானும் மாற வேண்டி இருக்குது. நம்ம அதான் படிக்கிறோம், நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை இயேசுவேன்னு படிக்கிறோம். இந்த பேச்சு சிந்தனை எல்லாம் மாறணும்னு படிக்கிறோம். எப்படி மாறும்? அவருடைய வசனத்தை கேட்டு அதை இருதயத்திலே வாயிலை வைக்கிறதன் மூலமாக நாளுக்கு நாள் நாங்கள் மனுஷர் மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
மாறிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தன்னை மாற்றிக்கொள்றதுக்கு முற்படாதவன், தன்னை மாற்றிக்கொள்றதுக்கு முற்படாதவன் மற்றவனை மாற்ற முடியாது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் மாறணும், நம்மளை நானும் மாறணும்ன்ற ஒரு சிந்தனை இருக்கணும். அப்போ தான் நாங்கள் மற்றவனை மாற்ற முடியும். இப்போ நான் என்னையை மாற்றாமல் உங்களை மாற்றுறதுக்கு நான் முற்படக்கூடாது என்ற வாயின் வார்த்தைகளை நான் மாற்றிக்கொள்ளாமல் நீங்கள் இப்படி பேசுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், அவனவன் தன் வாயின் பல நாள் நன்மையை புசிப்பான் என்ற வேதம் சொல்லுது. என்னுடைய வாழ்க்கையில் என்ற வாயை மாற்றினதன் மூலமாக எனக்கு நன்மை வந்ததன் மூலமாக தான், அதை நான் தெளிவாக அறிந்து கொண்டதன் மூலமாக தான் நான் உங்களுக்கு தைரியமாக போதிக்கிறேன். நீங்களும் உங்களோட வாயின் பலனால தான் நன்மையை புசிப்பீங்க. மரணமும் ஜீவனும் உங்களோட நாவல தான் இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் நன்மை தீமை வரணுமாட்டா அது உங்களோட வாயில தான் இருக்குது. எப்படி இது எனக்கு தெரியுமாண்டா? நான் ருசி பார்த்தேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் இந்த வசனத்தின் மூலமாக மாற்றத்தை அனுபவித்து ருசித்து பார்த்துட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லும்போது, கணவனுக்கு சொல்லும்போது, மனைவிக்கு சொல்லும்போது அங்கே மாற்றம் நிச்சயமாக வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட் ரைட். அங்கே அழகாக சொல்லுது பாருங்க, விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஜூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். இந்த ஜூதர்கள் மதவாதிகள் என்ன செய்கிறாங்க? அந்த மதத்துக்கு பின்னுக்கு அலைகிறவங்க என்ன செய்கிறாங்க? அடையாளம், எனக்கு ஒரு அற்புதம் நடந்தால் தான் நான் நம்புவேன், எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு சொப்பனத்தில் தேவதூதர் சொல்லணும், எனக்கு அவர் சொல்லணும், இவர் சொல்லணும், அடையாளத்தை நாடுறாங்க. எனக்கு இது நடக்கணும், அங்கே ஒரு இது தெரியணும், அது அடையாளத்தை நாடுறாங்க. கிரேக்கர்கள் என்ன செய்கிறாங்க? அங்கே சொல்லுது பாருங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை, உலக ஞானத்தை தேடுறாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுது, ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது, அது என்ன சொல்லுது, இது என்ன சொல்லுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த அறிஞர் என்ன சொல்கிறாரு, இந்த அறிஞர் என்ன சொல்கிறாரு. அப்போ கிரேக்கர்கள் உலக அறிவை தேடுறாங்க, உலக ஞானத்தை தேடுறாங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நான் மதத்தையும் பிரசங்கம் பண்ணலை, நான் பாரம்பரியத்தையும் பிரசங்கம் பண்ணலை, மூட நம்பிக்கையும் பிரசங்கம் பண்ணலை, உலக விஞ்ஞானத்தையும் பிரசங்கம் பண்ணலை. நான் அதை விட இது எல்லாவற்றையும் விட மேலான சத்தியமான உண்மையான இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுறேன், சிலுவையை பற்றி பிரசங்கம் பண்ணுறேன். எல்லாவற்றை விட சிலுவை மேலானதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் ஜூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இயேசு மதத்தவனுக்கு இடரலாக இருக்கிறாராம், மதத்தை போதிக்கிறவனுக்கு இடரலாக இருக்கிறாராம். யார்? இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இயேசு கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறாராம். ஏனென்றால் அவனுடைய விஞ்ஞானம் ஒன்று சொல்லுது, அவனுடைய தத்துவம் ஒன்று சொல்லுது, ஆனால் வேதம் அந்த தத்துவத்தை உடைக்குது, அந்த மத கொள்கைகளை உடைக்குது. வேதம் மதத்தை பேசலை, வேதம் தத்துவத்தை பேசலை, உலக அறிவை பேசலை, வேதம் சத்தியத்தை பேசுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வார்த்தை சத்தியத்தை பேசுது. அப்போ பாருங்க, அழகாக சொல்லப்படுது பாருங்க. ஆகையினால பைபிள் சொல்லுது பாருங்க, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் ஜூதனானாலும் கிரேக்கனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். அது மதத்தவனாக இருந்தாலும் சரி, மதத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, இல்லை உலக பிரகாரமான அறிவுடையவனாக இருந்தாலும் சரி, அவன் தேவனால் அழைக்கப்பட்டா அவன் அறிவு கிடையாது, தேவனே அவனுக்கு பலனாக இருக்கிறார், இயேசுவே அவனுக்கு பலனாக இருக்கிறார். அது அழகாக சொல்லுது. எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஜூதனானாலும் கிரேக்கனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஜோசுவா ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றவராக இருக்கலாம், என்ன ஏதோ ஒரு விக்கிரகத்தை வழிபடுறவராக இருக்கலாம், மத சம்பிரதாயங்களை பின்பற்றவராக இருக்கலாம். உதாரணத்துக்கு சரி, விக்கிரக ஆராதனை செய்யல நம்ம சேர்ச்சில் ஒரு ஆள், ஏன்னா இன்றைக்கு நம்ம சேர்ச்சில் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஜூதரை போல இருக்கிறார்கள் இருக்கிறாங்க. நான் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் அமருவாங்க. வீட்டில் என்ன ஏதோ பழைய காலத்தில் சொல்லி கொடுத்ததுனால காலம்புரையிலுமே பைபிள் எடுத்து படிச்சுட்டு வச்சுருவாங்க, ஒரு ஜெபத்தை போடுவாங்க, காலம்புரையும் இரவும் தூங்கும்போதும் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க தான் அந்த மதவாதிகள். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையான பைபிளை தூக்கிடுவாங்க, சட்டையை போடுவாங்க, இந்த இடத்துல இருப்பாங்க, சரியாக முடிய போயிடுவாங்க. இது அவங்க இந்த வித்தியாசம் ஒன்றும் இருக்காது, தொடர்ந்து இந்த மத கொள்கையை பின்பற்றி கொண்டே இருப்பாங்க. சபைக்கொண்டு ஒரு இது இருக்குது, முறை இருக்குது, இருக்கிறது, எழும்பி போகிறது, அங்கே காலம்புற ஒரு ஜெபம், பின்னேற ஒரு ஜெபம், எனக்கு கொஞ்சம் காணிக்க, இவ்வளோ தான். இது பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு இது அப்படியே இருக்கும், மாறவே மாறாது. ஏன்னா சபையில் ஒரு அங்கத்தவராக இருக்கணும், சர்ச்சுக்கு போகணும், வரணும், மேறணும்,
தேவையில்லை. இப்படி தான் ஒரு ஐக்கியம் இருக்காது. மற்றாக்களோட விசுவாசிகளோட ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது கிடையாது. இன்றைக்கி நிறைய விசுவாசிகளை நான் பார்த்துருக்குறேன், ஊழியக்காரனுடைய பேசுறது கிடையாது, சக விசுவாசியோட எப்படா முடியும் எழும்பி ஓடலான்னு ஓடிடுறது. ஒரு ஐக்கியமும் கிடையாது, ஒரு இணைப்பும் கிடையாது. என்ன ஆகிக்கொண்டு இருக்குதோ தெரியலை. இதுதான் என்னது மதம். மதத்தை பின்பற்றுவாங்க. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, உறவு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடவுளோடு சரியான உறவுடைய மனுஷன் சக மனுஷனோடு சரியான உறவோடு இருப்பான். விளங்குதா? கடவுளோட நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் கடவுளோட சரியான உறவில் இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் சேர்ச்சு முடிஞ்சோடனே மற்ற மனுஷங்க சக விசுவாசியோடு என்ன செய்வீங்க? நன்றாக உரையாடுவீங்க. அவன் உங்களுக்கு விரோதமாக பேசினாலும், விளங்குதா, அவன் உங்களை வெறுத்தாலும் நீங்கள் அவனை நேசிப்பீங்க. என்ன கடவுள் நம்ம அவரை வெறுத்தாலும் அவர் நம்மளை நேசிக்கிறார். எத்தனை பேர்? சிலுவை என்னத்தை சொல்லுது தெரியுமா? சிலுவை பாருங்கள், 2 இது இருக்குது. என்ன? ஒன்று நேரச்சு, மற்றது கிடையாச்சு. நேரச்சு என்னத்தை சொல்லுது? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையிலான உறவு. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையிலான உறவு. கிடையாச்சு என்னத்தை சொல்லுது? மனுஷனுக்கும் இடையிலான உறவு. அப்போ சிலுவை என்பது 2 சேர்ந்தது தான் சிலுவை. அப்போ கடவுளோட மனுஷன் சரியாக இருக்கும்போது மனுஷனோட மனுஷன் சரியாக இருப்பான். அப்போ நீங்களும் நானும் கடவுளை தேடுறவங்களாக இருந்தால் நாங்கள் எல்லாரையும் நேசிப்போம். நம்மளை எதிர்க்கிறவனையும் நேசிப்போம், நம்மளை வெறுக்கிறவனையும் நேசிப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்மளை எல்லாரையும் மன்னிப்போம், யாவரோடும் சமாதானமாக இருப்போம். இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அவனுக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும், பைபிள் வாசித்தாலும், பிரசங்கம் பண்ணினாலும், பிரசங்கம் கேட்டாலும் அன்பு இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. அன்னதானம் பண்ணினாலும், தர்மம் பண்ணினாலும், தீர்க்க தரிசனம் பேசினாலும், அந்நிய பாசை பேசினாலும், குழந்தையர்ல சொல்லுது 13 அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப தேவனை பின்பற்றவன் அன்பாத்தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால இன்னைக்கு நிறைய இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஏன்னா மதவாதிகள், ஏன்னா இந்த ஜூதர்கள் வந்து சரியா இந்த மத கொள்கைகளை பின்பற்றி கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கும் பாருங்க, மத கொள்கைகளை பின்பற்றி கொண்டே இருப்பாங்க. மதத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. மதத்தை பிடிச்சு கொண்டு கடவுளை விட்டுட்டாங்க, உண்டாக்கின கடவுளை விட்டுட்டாங்க, மத கொள்கைகளை பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா மத கொள்கைகளை சில பேர் பெரிய வெள்ளி, ஈஸ்டர் 4 அந்த 4 நாள் தான் வருவாங்க ஆலயத்துக்கு. இப்போ ஈஸ்டர், கிறிஸ்மஸ், நியூ இயர், பெரிய வெள்ளி, இதுக்கு மட்டும்தான் வருவாங்க. இப்படிப்பட்ட அவங்களுக்கு ஒரு சுயஞானம் இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது. அப்போ நாங்கள் மத பாரம்பரியங்களா அல்ல, நாங்கள் கிறிஸ்துவை தேடணும், ஆண்டவரோடு உறவாடணும், நம்மளோட உறவு கடவுளோடு இருக்கணும், சக மனுஷனோடு இருக்கணும். இதுதான் சபை. அடுத்தது பாருங்க, இதில் சொல்லுது ஜூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும். கிரேக்கர்கள் எப்படிப்பட்டவங்க? ஞானம். கிரேக்கர்கள் வந்து நல்ல அந்த என்ன சொல்றது, அன்றைய காலத்தில் நன்றாக படித்தவர்கள். பவுல் சொல்றாரு, நான் கிரேக்கராக இருக்கிறேன். ஆனால் பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்றாரு, இதெல்லாம் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். இது எல்லாத்தை விட என் ஆண்டவர் பெரியவர், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பெரியவர், அவரை அறிகிற அறிவு மேன்மையானது. என் ஆண்டவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா என்றேன். அவருடைய படிப்பை நஷ்டமும் குப்பையுமா என்றார். அவருடைய ஊர் பெருமைகளை, பாரம்பரியங்களை நஷ்டமும் குப்பையுமா என்றார். நான் ரோமானியன், கிரேக்கர் என்ற பெருமையை குப்பையா என்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். இது நீங்கள் வசனத்தை கிறிஸ்துவ அறிகிறது உங்களுக்கு நஷ்டம் கிடையாது, லாபம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்படி இருந்து வசனத்தை கேட்கறது எனக்கும் நஷ்டம் கிடையாது, உங்களுக்கும் நஷ்டம் கிடையாது. இதுதான் நமக்கு லாபம். நிறைய பேருக்கு இந்த சத்தியம் விளங்குதே இல்லை. அவங்க நினைக்கிறாங்க இதை இப்படி இதில் இருந்தால் லாபம் கிடையாது, அங்கே போய் எங்களோட வேலையை பார்த்தா தான் லாபம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து படுத்துக்கணும் தான் லாபம். அதுதான் நட்டம். கடவுளை தேடுறது தான் நமக்கு லாபம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம லாபத்தை வேற எங்கேயோ தேடுறோம். என்ன லாபான் போயிட்டு என்ன லாபத்தை வேற எங்கேயோ தேடுறான். ஆனால் யாக்கோபு லாபத்தை வேற எங்கேயோ தேடலை, லாபான்ட்டையும் தேடலை. அவன் லாபத்தை கடவுளோட நேரத்தை செலவழிக்கிறான். அவனுக்கு லாபத்தை தேடின லாபானுக்கு லாபம் வரலை, கர்த்தரை தேடின யாக்கோப்புக்கு லாபம் வருது. அவன் எவ்வளவு சதி பண்ணி பார்த்தாலும் கர்த்தர் யாக்கோப்பின் மந்தைகளை ஆசீர்வதிக்கிறார். கடவுளை தேடுகிறவனுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். வேலைக்கு பின்னாலையும், தொழிலுக்கு பின்னாலையும், லாபத்துக்கு பின்னாலையும் போறவனுடைய தொழில் ஒரு நாளும் வளர்ச்சி அடையாது. கடவுளை தேடின யாக்கோப்புடைய தொழில் தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. யாக்கோப்போட மந்தை தான் பெருகினது, யாக்கோப்போட ஆடு மாடுகள் தான் பெருகினது.
என்ன சதி திட்டம் எதிராளி பண்ணினாலும் கர்த்தர் யாக்கோபு ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார், அவனுடைய மந்தைகளை பெருக பண்ணினார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? கர்த்தரை தேடுகிறவனுக்கு தொழிலையும் குறைவு வராது, குடும்பத்திலையும் குறைவு வராது, எதுலையும் குறைவு வராது. அவன் குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மகிமையில நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப சுய ஞானம் உடையவங்களா இருக்காதீங்க. என்ன, தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ளுங்க. ஏன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணுறீங்க, எனக்கு பார்க்க விருப்பமாக ஆசையாக இருக்குது. ஏண்டா நாங்கள் எழுத நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம். ஏன்னா அதை அறிஞ்சு கொள்ளணும். ஏன்னா தேவனை கடவுளை பற்றி அறியறதுக்கு நேரத்தை செலவழிக்கணும். சரி, ரைட். அப்போ இந்த ஜூதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம பார்த்தோம். மதத்தவர்கள், மதத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க. அப்போ இன்றைக்கி நம்மளோட சபையில் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, இந்த ஈஸ்டருக்கு வருவாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேசுவோடு நான் பேசுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அடுத்தது இந்த கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்க. ஏன்னா ஞானத்தை உலக பிரகாரமான காரியங்களை தேடுறாங்க. பைபிள் சொல்லுது, இந்த ஜூதரானாலும் கிரேக்கர்களானாலும் எவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, நம்மளும் ஒரு நாள் இப்படித்தான் இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியாக தான் இருந்தோம். எப்பயோ நமக்கு தோணும் போது ஜெபம் பண்ணுவோம், தோணும் போது வீட்டில் பைபிள் படிப்போம், தோணும் போது கூட்டங்களுக்கு வருவோம், இப்படி தான் இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ நாங்கள் தேவனால் அழைக்கப்பட்டதுனால இன்றைக்கி நான் விசுவாசிக்கிற இந்த இடத்துல தேவன் தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவனால் அழைக்கப்பட்டதுனால அதில் சொல்லுது பாருங்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கோ கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். அவங்களோட மதம் அவங்களுக்கு பலன் கிடையாது, மத பாரம்பரியம் பலன் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து இருந்துட்டு மத பாரம்பரியத்தின்படி ஆலயத்துக்கு வந்து போகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் தேவனோடு உறவாடுகிறதன் மூலமாக தான் உங்களுக்கு பிரயோஜனம். என்ன, எதனால் நோவாவும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது? எதனால் ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டாரு? ஏனோக்கு சும்மா என்ன மதத்துக்காக ஆண்டவரை தேடலை, தேவனோடு சஞ்சரித்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னேன்? நெருங்கி உறவாடினான். ஏனோக்கு தேவனோடு நெருங்கி உறவாடினான். நோவா தேவனோடு நெருங்கி உறவாடினான், ஜபித்தான், வசனத்தை கேட்டான், அதன்படி நடந்தான், அதை பிரசங்கம் பண்ணினான். அப்போ நம்மளும் தேவனோடு நெருங்கி உறவாடுறாண்டா என்ன? ஜபிக்கணும், அவர் சொல்கிறத கேட்கணும், மற்றாக்களுக்கு அவரை பற்றி சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நெருங்கி உறவாடினோம், உறவு கொள்ளணும் தேவனோட. உறவுண்டா என்னது? நானும் பேசணும், அவர் பேசுகிறதையும் கேட்கணும். அதுதான் உறவு. ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை, சமாதானம், ஒப்புரவு, நல்ல உறவு இருக்குண்டா ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? பேசிக்கொண்டே இருப்பாங்க. என்ன, ரெண்டு பேரும் சமாதானமாக இருந்தால் பேசிக்கொண்டே இருப்பாங்க. ரெண்டு பேருக்கு இடையில சமாதானம் இல்லை, சண்டைண்டா அவங்க ஒரு பக்கம் முறைப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் கிடப்பாங்க. அவங்க ஒரு அறையில் கிடப்பாங்க, இவங்க இன்னொரு அறையில் கிடப்பாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கொள்ள மாட்டாங்க, எப்பயும் முறைச்சிட்டு தெரிவாங்க, மூஞ்ச திருப்பிட்டு தெரிவாங்க. விளங்குதா? அதான். அப்போ தேவனோடு நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க, மூஞ்ச திருப்பிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுறதே கிடையாது, பைபிள் எடுத்து பார்க்குறதே கிடையாது. தேவன் உங்கள் மேலே கோபமாக இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் கடவுளை விட்டு என்ன செய்கிறோம்? மேவாள போயிட்டு அந்த மரத்துக்கு பின்னுக்கு ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ தேவன் நம்மளை கேட்குறாரு, என்ன யோசுவா எங்கே இருக்கிறீர்? நம்மளை பார்த்து ஒவ்வொருத்தர் பேரை பார்த்து எங்கடா இருக்கிற? கணநாளுக்கு என்ன காணவே இல்லை, கோல் பண்ணவே இல்லை, ஜெபம் பண்ணவே இல்லை. அப்போ ஆண்டவர் இப்படி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்ன, ஆகையினால கடவுளோடு நெருங்கிற உறவுல இருந்தால் நம்ம எங்கேயும் போய் ஒளிஞ்சு கொள்ள மாட்டோம். ஒவ்வொரு நாள் எழும்பி அவரை தேடுவோம், வேதத்தை படிப்போம், அவரோட நேரத்தை செலவிடுவோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அப்போ பாருங்கள், மத பாரம்பரியத்தின்படி கடவுளை தேடாதீங்க, மத சடங்காசாடத்தின்படி கடவுளை தேடாதீங்க. விளங்குதா? தேவனோட ஐக்கியமாக உறவாக இருங்க. ஆலயத்தில் மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன், ஆலயத்தில் மட்டும்தான் கடவுள் இருக்கிறாரு இல்லை, கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் போகிற போதும் அவர் இருக்கிறாரு, நீங்கள் வரும்போதும் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களோட வீட்டில் அவர் இருக்கிறார், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல அவர் இருக்கிறார், அவர் எல்லா இடத்துலையும், அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார், அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட், தொடர்ந்து பார்ப்போம். கீழே வாசிங்க, அடுத்த வசனம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷருடைய ஞானத்தினாலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு மனுஷன் சொல்கிற ஞானத்திலும் பலத்திலும் தேவனுடைய வார்த்தை, தேவனை பற்றின காரியங்கள் அது பெரிதாக இருக்குது. தேவனுடைய ஞானம் பெரிது. உலக ஞானத்தை காட்டிலும் தேவனுடைய ஞானம் கோடி மடங்கு பெரிது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த உலக விஞ்ஞானத்தை விட, உலகம் சொல்லுகிற காரியங்களை விட தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற காரியம் உயர்ந்ததாக இருக்குது, மேலானதாக இருக்குது, உண்மையாக இருக்குது, சத்தியமாக இருக்குது, மாறாததாக இருக்குது.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அதுக்கு அடுத்தது பாருங்க சொல்லுது, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. என்ன அதுக்கடுத்து சொல்லுது பாருங்க, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாம் ஞானி கிடையாது, உலகத்தில் பெரிய விஞ்ஞானி கிடையாது, ஏன்னா உலகத்தில் பெரிய பெரிய வேலை இருக்கிற ஆட்கள் கிடையாது, ஏன்னா உலகத்தில் நிறைய காசு பணம் இருக்கிறவங்க கிடையாது, பெரிய அறிவு பெருத்தவங்க கிடையாது. ஏன்னா ஆனால் பைபிள் சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ஏன்னா உலகத்தால் இவன் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, இவன் ஒதுக்கப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், நம்மளை எல்லாரும் ஒதுக்கி தள்ளுனாங்க, ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாங்க. பைபிள் சொல்லுது, உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, உலகத்தாரால் பைத்தியமா எண்ணப்பட்ட எங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பலம் உள்ளவர்களை, பணம் பலம், பொருள் பலம், ஆஸ்தி பலம், என அந்த பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகள் அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகள், அற்பமாக எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாரு? நம்ம மேன்மை பாராட்ட முடியாது, எல்லாம் கடவுளுடைய கிருபையா இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நான் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அற்பமா எண்ணப்பட்ட என்னை, இழிவா எண்ணப்பட்ட என்னை தேவன் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நம்மகிட்ட நிறைய காசு பணம் அது இதெல்லாம் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நான் என்ற பணத்தினால தான் இப்படி வந்தேன், என்ற இதனால தான் அது இப்படி வந்தேன். ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார் என்ற தொழில் தான், நான் தான் உழைச்சதுனால தான் நான் இது செஞ்ச. இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி தான். இதான் சுயஞானம். என்ன ஒரு நாளும் நானும் நீங்களும் பெருமை பாராட்ட முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு நாளும் பெருமை பாராட்ட முடியாது. மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு அதுக்கு நிறைய பேருக்கு அந்த சத்தியமே தெரியலை. ஏன்னா நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதனைகளை கலட்டி போடு அப்படின்னே சொல்கிறாரு. தெரியுமா? மோசே பார்வோனின் அரண்மனையில் ஒரு இளவரசனாக இருக்கிறார், பார்வோனின் குமாரனாக இருக்கிறார். மோசேக்கு யுத்தம் எல்லாம் அவன் ஈட்டி அந்த வில் வித்தையில் வல்லவனாக இருக்கிறான். அவனுக்கு இல்லாத பணம் இல்லை, அவனுக்கு இல்லாத அறிவு இல்லை. என்ன அன்றைக்கு அந்த அடிமையாக இருந்தவங்களுக்கு கல்வி இல்லை, ஆனால் பார்வோனின் அரண்மனையில் இருந்தவருக்கு கல்வி, அன்றைய காலத்து கல்வி இருக்குது. அவனுக்கு நிறைய மொழிகள் தெரியும் மோசேக்கு. அவனுக்கு என்னது ஆயுதங்களை பயன்படுத்துறதே தெரியும். அப்போ மோசேக்கு எல்லாம் தெரியும் அவனுக்கு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உன் பாதனைகளை கலட்டி போடுன்னு சொல்லும்போது அவன் என்ன செய்கிறான்? எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்லலாம் சரி, அந்த பெருமையெல்லாம் இறக்கி வச்சுட்டு அவன் ஆண்டவருக்கு முன்னுக்கு தன்னை தாழ்த்துறான். ஆண்டவர் சொல்கிறது தாழ்மையோடு கேட்குறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுதான் அந்த அவன் தாழ்மை குணத்துக்கு அடையாளமாக இருக்குது. பைபிள் சொல்கிறது, தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். மோசே தன்னையை தாழ்த்தினான். ஏன்னா அவன் சொல்கிறான், எனக்கு இப்போ மந்த புத்தி திக்குவான்னு சொல்கிறான். ஆனால் மோசே இளவரசனாக இருந்தான், அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்திருக்குமா? மோசைக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவன் ஆண்டவருக்கு முன்னுக்கு தன்னையை தாழ்த்துறான். அவன் சொல்கிறான், நான் ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு, ஜனங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் தகுதியற்றவன். நான் என்ன செய்கிறான்? எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் சரியானால் நான் போய் சொல்கிறேன்னு சொல்லலை. அவன் தன்னை என்ன செய்கிறான்? தாழ்த்தும் போது கர்த்தர் அவனைத்தான் தெரிந்து கொள்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவனைத்தான் உயர்த்துறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால பவுலும் பாருங்க, பவுல் பெரிய படித்தாள் தான், எனக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவரை நல்லது என்ன நல்ல வேலை என்னையே தெரிஞ்சு கொண்டீங்க, அவனை தெரிஞ்சு அப்படி சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்? இதெல்லாம் எம்மாத்திரம், ஆண்டவர் அறிகிற அறிவு விட இதெல்லாம் எம்மாத்திரம். ஆண்டவர் அறிஞ்சுகிற அறிவு தான் என்னை இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வைக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? இன்றைக்கு என்ற படிப்போ, என்ற தொழிலோ, என்ற பணமோ, என்ற குடும்ப பின்னணியோ, நான் பாஸ்டர் மகனாக இருக்கிறதால நான் இந்த இடத்துக்கு வரலை. கடவுளுடைய கிருபை தான் இந்த இடத்துல கொண்டு வந்தது. கடவுளை பற்றி அறிகிற அறிவு தான் இந்த இடத்துல கொண்டு வந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ உங்களுடைய பலவீனமாக இருந்தாலும், உங்களுடைய பலனோ, உங்களுடைய திறனோ, உங்களுடைய பணமோ, பொருளோ, உங்களுடைய உற்றாரோ, உறவினரோ, நண்பரோ உங்களை உயர்த்த முடியாது. உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தராக இருக்கிறார். அப்போ கர்த்தரை தேடுங்க, அவருடைய சிலுவையை நோக்கி பாருங்க. அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்குறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மோசே என்ன செய்தார்? வனாந்திரத்தில் அந்த சர்ப்பத்தை ஒரு கோலின் மேலே வைத்து உயர்த்தினார். அப்போ அந்த கோலை நோக்கி, அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவங்க பிழைத்து கொண்டாங்க. என்ன அப்படின்னா, சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவங்க பிழைத்து கொண்டாங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு எனக்காக அவர் சாபமானார். சர்ப்பம் சாபத்துக்கு அடையாளம். இயேசு எனக்காக சாபமானார், ஆகையினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சாபத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார்.
அந்த கோலை நோக்கி பார்த்தவங்களுக்கு மரணம் வரலை. அந்த கோலை என்ற சர்ப்பம் வந்து கடித்து எல்லாரையும் கொல்லுது. அப்போ எங்களை கொல்லுகிற சர்ப்பத்தை இயேசு கொன்று தொங்க விட்டுருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இனி எங்களை சர்ப்பம் அணுக முடியாது, இனி எங்களை சாபம் அணுக முடியாது. இயேசு சாபத்தை கொன்று சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். இனி சாபம் எங்கள் மேலே வருவது கிடையாது, வறுமை என்கிற சாபம் வருவது கிடையாது, வியாதி என்கிற சாபம் வருவது கிடையாது. இதுதான் சிலுவையை பற்றின போதனைகள். இப்படி நிறைய இருக்குது. நம்ம வெள்ளிக்கிழமை பார்ப்போம், ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். கல்வாரி சிலுவை நமக்கு என்னத்தை போதிக்குது? சிலுவையை பற்றின உபதேசம் இதில் சொல்லுது தானே. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவபலனாக இருக்குது. பின்னங்க சிலுவையை பற்றின உபதேசம் என்றால் என்ன? சிலுவையை பற்றின உபதேசம் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். மிச்சத்தை நம்ம அடுத்த வெள்ளி கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். சிலுவையை பற்றின உபதேசம் என்ன சொல்லுதுன்றா கலாத்தியர் 3:13-14 சொல்லுது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி. இப்போ சிலுவையை பற்றின உபதேசம் சொல்லுது இயேசு நமக்காக சாபமானார். சிலுவையை பற்றின உபதேசம் உங்களுக்கு சொல்லுது இயேசு உனக்காக சாபமானார், இயேசு உங்களுடைய குடும்பத்துக்காக சாபமானார், இயேசு உன்னுடைய பிள்ளைகளுக்காக சாபமானார், இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக சாபமானார். நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கும் போது இயேசு எனக்காக சாபமானார் என்று நீயும் உன் வீட்டாரும் விசுவாசிக்கும் போது உன்னைய சாபம் அணுகாது, உன்னை ஆபிரகாமின் ஆசீர்வாதம் துரத்தி பிடிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ சிலுவையை பற்றின உபதேசம் என்ன சொல்லுது? இயேசு எனக்காக சாபமானார். எல்லாம் சொல்லுங்கள், இயேசு எனக்காக சாபமானார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். என்மேல் சாபம் அணுகாது, என்மேல் சாபம் இல்லை, ஆசீர்வாதம் உண்டு. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். என்னது? சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். எனக்கு சாபம் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அப்ப சாபம், சிலுவையை பற்றின உபதேசம் என்ன சொல்லுது? எங்கள் அனைவருடைய சாபத்தை இயேசு சுமந்து தீர்த்தார். அடுத்தது கொரிந்தியர் 2:8 என்ன சொல்லுது? இயேசு நமக்காக தரித்திரர் ஆனார். எல்லாம் சொல்லுங்க, கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்காக தரித்திரர் ஆனார். இப்போ சிலுவையை பற்றின உபதேசம் என்ன சொல்லுது? அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற எனக்காக இயேசு தரித்திரர் ஆனார். நம்மளை ஐஸ்வர்யவனாக்கும்படி, எல்லாம் சொல்லுங்க, என்னை ஐஸ்வர்யவனாக்கும்படி இயேசு தரித்திரர் ஆனார். அப்போ நாங்கள் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை விசுவாசிக்கிற நாங்கள் ஐஸ்வர்யமாக இருக்கோம். பைபிள் சொல்லுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்தது இயேசு நம்முடைய வியாதிகளை சுமந்து கொண்டார். இயேசுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். அப்போ நாங்கள் வியாதியோடு இருக்க முடியாது. சுகம் என்னுடைய அப்பமாக இருக்குது, சுகம் பிள்ளைகளுடைய அப்பமாக இருக்குது. அப்போ சுகம் எனக்குரியது, வியாதி எனக்குரியது கிடையாது, பலவீனம் எனக்குரியது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ சிலுவையை பற்றின உபதேசம் இதுதான் சொல்லுது. நான் ஜீவனுடையவனாக இருக்கிறேன், மரணமுடையவனாக இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படியே ஏசாயா 53 நம்ம படிக்கும்போது அதுகள்லாம் நமக்கு என்ன? தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள். என்னை நீதிமானாக்க அவர் பாவமானார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது. என்ன? அவர் பாவமானார், என்னை நீதிமான மாற்றினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் பிதாவை விட்டு பிரிந்து போனார், நான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டேன். அவர் பிதாவால் கைவிடப்பட்டார், நான் பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட், இதுதான் சிலுவையை பற்றின உபதேசமாக இருக்குது. இது உலகத்தவனுக்கு பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இதுதான் தேவ பலன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதுதான் எனக்கு தேவ பலன். அப்படி நாங்கள் அனைவரும் எழுந்திருந்தவர்களாக ஒரு பாடலை பாடி நாங்கள் மிகுதியான வேலைக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லுவோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசினார். ஆண்டுடைய இரத்தம் அது நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. சிலுவையை பற்றின உபதேசம் நமக்கு பலனை தந்திருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் கண்களை மூடினவர்களாக இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வருவோம். ஆண்டவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக எங்களுக்காக மரித்தவர் இன்றைக்கு அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே
பாய்கின்றதே நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த மாலை வேளைக்காய் நன்றி சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை தேட, உம்மை பாட, ஆண்டவரே உம்முடைய சிலுவையை பற்றி ஆண்டவரை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த மாபெரும் சலாக்கியத்துக்காய் நன்றி. கேட்ட வார்த்தையின்படி நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் சபை மக்களும் சுய ஞானத்துக்கு பின்னால் போகாமல் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள, இன்னும் அதிகமாக இந்த பைத்தியம் போய் உலகம் நினைக்கிற இந்த பிரசங்கத்தினாலே எங்களை ஆண்டவரை திருப்தியாக்குவீராக. ஆண்டவரே அப்பா, இந்த பிரசங்கத்தை நிறைய நாட்கள் நாங்களும் பைத்தியமாக எண்ணியிருக்கிறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உதாசீனப்படுத்தி இருக்கிறோம், ஏனோதானோ இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் இனி அப்படி இருக்காமல் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு தேவ பலனை தருகிறது, எங்களுக்கு தேவையான மன்னாவா இருக்கிறது, எங்களுக்கு தேவையான புஷ்டியான ஆகாரமா இருக்கிறது, எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற தேவனுடைய அப்பமா இருக்கிறது என்று இந்த வார்த்தைகளை நாங்கள் கனத்துடன் ஆண்டவரை மரியாதையுடன் எங்களுடைய இருதயங்களுக்குள்ளே ஆண்டவரை வரவழைத்து கொள்ள எங்களை உணர்வுள்ளவனாக்குங்க சுவாமி. உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் நாங்கள் உரிய கனத்தை கொடுக்க எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் உதவி செய்வீராக. வார்த்தைகளை அசட்டை பண்ணாமல் ஆண்டவரை மார்த்தாளை போல அசட்டை பண்ணாமல் மரியாதை போல ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்போ உண்மை பற்றி அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கடவுளை அறிகிற அறிவை விட எங்களுக்கு மிச்சம் எல்லாம் நஷ்டமும் குப்பையுமா இருக்க கடவுள் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நீர் ஒருவரே லாபத்தை தருகிறவராக இருக்கிறீங்க. நாங்கள் லாபத்துக்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு பின்னுக்கு அலைந்து தெரியாமல் உம்மையும் உம்முடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கல்வாரி சிலுவையை பற்றி இன்னும் நாங்கள் அநேக காரியங்களை ரகசியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, இன்னும் எங்களுடைய குடும்பத்திலே சுய ஞானத்தினாலே உண்மை அறியாமல் இருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, எங்கள் சபை விசுவாசிகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுய ஞானத்தை வெறுத்து தேவ ஞானத்தை கண்டடைவார்களாக, சுய ஞானத்தை உதறி தள்ளிவிட்டு தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வார்களாக சுவாமி. தேவ ஞானத்தை அறிந்து கொள்வார்களாக ஆண்டவரே. தேவ ஞானத்தை நாடி தேடுவார்களாக ஆண்டவரே. கடவுளை அறிந்து கொள்வார்களாக ஆண்டவரே. கடவுளுக்குள்ள இன்னும் ஆண்டவரே சுவாமி நீச்சல் ஆழங்களுக்குள்ளே போய் மூழ்கி தேவனுடைய அன்பை கண்டடைவார்களாக ஆண்டவரே. இந்த மாபெரும் வெளிப்பாட்டை சத்தியத்தை எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் இன்னும் அதிகமாய் தரவண்ணபடியா செபிக்கிறோம். கடலால் தனியாக இருக்கிற உடைய ரகசியங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள எங்களுடைய நேரங்களை செலவழிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களை உடைய கரத்திலே தருகிறோம். அதுக்கு நீர் பலன் கொடுக்க போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த செவ்வாய்க்கிழமை ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியில் அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு வந்த பிள்ளைகளை நீர் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே சுவாமி எல்லா ஆண்டவரே அசதிகளையும் ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் விட்டு தொடர்ந்து உமக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களாக, ஊழியங்களிலே பங்கு பெற்றுவார்களாக, வசனத்தை கேட்பார்களாக, ஜெபிப்பார்களாக ஆண்டவரே. படிப்பு, தொழில் வளங்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் பிள்ளைகள் மேன்மை அடைவார்களாக ஆண்டவரே. சுகமாக இருப்பார்களாக, ஆரோக்கியமாக இருப்பார்களாக, சரீரத்தில் இருக்கிற பலவீனம் வியாதி நீங்குவதாக சுவாமி. எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் எல்லாம் செய்து முடித்தபடினால் உம்மை மேன்மைப்படுத்துகிறோம், உம்மை நம்புகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். உடைய தியாகத்துக்காய் நன்றி, உடைய திரு இரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் செபம் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.